வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 டீம் இந்தியாவோட ஸ்குவாட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நேற்று நைட் வந்து நம்ம சேனலுக்காக ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணிட்டு அதை வந்து பிரைவேட் பண்ணிட்டு சரி நம்ம படுக்கலான்ட்டு போய் படுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த அப்டேட்டை பார்த்தேன். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டே வீடியோ போட வேணாம், நம்ம காலையில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன். பொதுவாகவே வந்து இந்த ப்ரொவிஷனல் ஸ்குவாடுக்கும் அஃபிஷியல் ஸ்குவாடுக்கும் பெரிய சேஞ்சஸ் எப்பவுமே இந்தியா பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பண்ணிருக்காங்க. நேத்தே மீட்டிங்லாம் நடக்க போகுதுன்னு நியூஸஸ் வந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள்ள எல்லா டீமுமே அவங்களோட அஃபிஷியல் ஸ்குவாட் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அறிவிச்சிருந்தது ப்ரொவிஷனல் ஸ்குவாட், அது வந்து இவ்வளோ பேர் தான் நாங்கள் கொண்டுட்டு வருவோம், இதுதான் எங்க டீம்ன்ட்டு. அஃபிஷியல் ஸ்குவாட் அப்படிங்கிறது இதான் எங்களோட ஃபைனல் டீம் அப்படிங்கிறது. ஓகேவா? பார்த்தா இந்தியா நிறைய சேஞ்சஸ் அறிவிச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, அது எப்படிலாம் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ஜஸ்பிரிட் பும்ரா கிடையாதுங்க. அவர் ஐபிஎல் 2025 விளையாட மாட்டாருங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நடக்க போற சாம்பியன்ஸ் டிராஃபி எப்படி அவர் விளையாடுவாரு, இது முன்னல்ல இருந்தே பல பேர் முணுமுணுத்த ஒரு நியூஸ் தான். 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு லோவர் பேக் இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருந்துச்சு இந்த பிஜிடி கேம் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்பாசம் பண்ணாங்க, அது இதுன்னாங்க. அப்பயே நம்ம எல்லாருமே சொன்னோம் இன்னும் அவர் பல மாசம் ஆட மாட்டாருப்பா, அப்படிதான் இருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் விளையாட போறது இல்லை. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ல அவர் தான் நம்பர் 1 பவுலர் இந்த வேர்ல்டு. ஜஸ்பிரிட் பும்ராவை பார்த்து பயப்படாத பேட்ஸ்மேன்ஸே கிடையாது. இப்போ அவர் இல்லை அப்படிங்கிறது மற்ற டீம்ஸ்க்கு ரொம்ப சாதகமா மாறும். பட் அவர் இல்லை அப்படின்னா சிராஜை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அது சொல்லப்பட்டது, அந்த ஓடிஐ சீரீஸவே ஹர்ஷித் ராணாவை தான் அவங்க கொஞ்சம் நிறைய கேம்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க, பும்ராவுக்கு பதிலுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஹர்ஷித் ராணா பும்ராவுக்கு பதிலாக உள்ள வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாடுறாரு, பட் நியூ பால் பெருசா நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு, அதுதான் மேட்ரு. ஏன்னா பும்ரா கிட்ட நீங்க எந்த பால் கொடுத்தாலும் அவர் நல்லா பண்ணுவாரு. பட் ஹர்ஷித் ராணா நியூ பால்ல பெருசா கிளிக் ஆகல. ஸோ சமி கையில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கு அடுத்தபடியா வருண் சக்கரவர்த்தியை டீம் ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அது சூப்பரான ஒரு விஷயம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா வருணை எப்படியுமே ஆட் பண்ணிடுவாங்க. பட் வருண் உள்ள வர்றாரு அப்படின்னா யார் மேலேயாவது கை வச்சுதான் ஆகணும். ஏன்னா 15 பேர் கொண்ட ஸ்குவாட் மட்டும்தான் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அலௌடு. ஸோ இவர் வந்து உள்ள வர்றாரு அப்படின்னா யார் மேல கை வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு வந்து எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி வாஷிங்டன் சுந்தர் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது போயிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி உள்ள வர்றாரு, எஸ்எஸ்வி வெளில போறாரு. ஆக்சுவலி ஒரு போல்டான மூவ். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நானும் சுக்மன் கில் தான் ஓபன் பண்ண போறோம் அப்படின்ட்டு ரோஹித் நல்லா டிசைட் பண்ணி இந்த முடிவை எடுத்துட்டாரு. பட் இது எந்த விதத்துல ஒரு ட்ரிக்கா அமையும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டரே இல்ல மேல அப்படிங்கிற அந்த விதத்துல தான் ட்ரிக்கா அமையும். ஆனா அதுக்கு தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்ஷர் பட்டேல மேல நம்பர் 5ல விளையாட வச்சு பழக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்எஸ்வி இல்லை, வருண் உள்ள வந்துட்டாரு. இது ஜெய்ஸ்வாலுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். பட் ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அவர் ஒரு ஓடிஐ தான் விளையாண்டுருக்காரு, அக்செப்டபிள். ஆனால் அவர் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல எடுத்தப்போ சொன்னாங்க அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு காட்டிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வருண் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் டிராவலிங் சப்ஸ்டியூட்டா ஒரு சில பிளேயர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நான் டிராவலிங் சப்ஸ்டியூட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அங்க யாருக்காவது இன்ஜூரி ஆகுது அப்படின்னா உடனே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்க கூப்பிட்டுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. பேட்டர்ல ஒரு ஆளு, பவுலர்ல ஒரு ஆளு, ஆல்ரவுண்டர்ல ஒரு ஆளு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், சிவம் டூபே. பேட்டர்ஸ் யாருக்காவது ஏதாவதுனா எஸ்எஸ்வி போயிருவாரு. பவுலர் யாராவது வேணும் அப்படின்னா சிராஜ் போயிருவாரு. இல்ல எங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜூரி இல்ல வேற யாருக்காவது இன்ஜூரி அப்படிங்கிற பட்சத்துல சிவம் டூபே தலைவன் உள்ள போவா. ஆக்சுவலி சிவம் டூபேவை இவங்க மதிச்சு நான் டிராவலிங் சப்ஸ்டியூட்ல வச்சது சூப்பரான விஷயம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாமே ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. அந்த ஒரு இது கொடுக்கணும். உண்மையுமே கௌதம் கம்பீருக்கு இதுல ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாமே ஓகேங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்குவாட் பார்த்துட்டு என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறத லைட்டா டச் ஆன் பண்ணிடலாம். ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சமி, ஹர்ஷதீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி. இதுதான் இந்தியாவோட ஸ்குவாட் ஃபார் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025. ஓகே, இதுல இருக்க போற ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ லைக் இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் தேவையா? குல்தீப் இருக்காரு, வாஷி இருக்காரு, அக்ஷர் இருக்காரு, நம்ம ஜட்டு இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு.
5 ஸ்பின்னர்ஸோட போறாங்க. துபாய் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பட் ரீசெண்டா நடந்த IL T20ல கொஞ்சம் ஸ்பின் ஒர்க் ஆயிருக்குங்கிற மாதிரி அஸ்வின் அவரோட வீடியோல சொன்னாரு. அதுக்காக 5 ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு டீம்ல. ஆப்வியஸ்லி அது எந்த மாதிரி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அது ஒரு விஷயம். பும்ரா இல்லாதது ஒரு பெரிய மைனஸ், அது ஒரு விஷயம். அடுத்தபடியா வந்து நீங்க வந்து முகமது சிராஜை கொஞ்சம் முன்னிறுத்தி பார்த்துருக்கலாம் ஹர்ஷித் ராணாவுக்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் தெரிலங்க, அவர் ஒரே இதில் சொன்னார் பால் ஓல்ட் ஆகிறப்ப நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அவர் தான் ஒரு லூப் ஹோல் அப்படின்னு சொல்லலாம். அவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கேம் மாறிடும். அதுக்கப்புறம் சமியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஹர்ஷதீப் சிங்கை எப்படி விளையாட வைக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியம். வாஷிங்டன் சுந்தருக்குலாம் வாய்ப்பே கிடைக்குமாங்கிறது வந்து தெரியல. ஸோ நீங்கள் மேபி அதுக்கு பதிலாக ஒரு பேக்கப் பேட்டரை கூப்பிட்டு போயிருக்கலாங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓவராலாக நல்ல டீமா தெரியுது. பட் ஆனால் பும்ரா மாதிரி ஒரு பெரிய பிளேயர் இல்லாதது இன்னும் ஒரு மைனஸா இருக்குன்ட்டு என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் மாறுபாடா இருக்கலாம், மாறுபாடா இருக்கணும், அப்பதான் நமக்கு நல்லது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் டிராவலிங் சப்ஸ்டியூட்ஸ்னு ஒரு டச் ஆன் பண்ணல, அவங்க வந்து துபாய்க்கு டிராவல் பண்ண மாட்டாங்க. அந்த பிளேயர்ஸ் SSV, சிராஜ், சிவம் துபே இங்கே தான் இருப்பாங்க, இந்தியாவில் தான் இருப்பாங்க. வென்னவர் தே ஆஸ்க் இவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுவுமே பீடாக் பல நாளா சொல்லிட்டு இருக்காரு, அது தப்பான விஷயம். நீங்க 15 பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களால இன்னும் ஒரு 3 பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதா? துபாய் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸுக்கு நீங்க டிராவல் பண்ணலாம். எல்லா டீமுக்குமே டிராவலிங் சப்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனா நான் டிராவலிங் சப்ஸ்டியூட் இருக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு நாள்ல ஃபிளைட் ஏறி வந்து அடுத்த கேம் விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய மைனஸா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. 15 பேரை கூட்டு போற நீங்க 3 பேரை கூட்டு போலாம். மேபி அது எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க யாருமே டிராவல் பண்ண மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லி முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் விடவும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நிறைய IPL பற்றியோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றியோ வீடியோஸ் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க.